கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஏசாயா 42 1 முதல் 7 வசனங்கள். தியான வசனம் 4ஆம் வசனம். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்திற்கு வருவதற்கு முன்பாக அவரை பற்றி முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக, அவர் பிதாவாகிய தேவனால் ஆதரிக்கப்பட்ட அவருடைய தாசன் என்று அழைக்கப்பட்டார். ஏசாயா 42:1 அதை சொல்லுகிறது. அவர் தேவனுக்கு சமமானவராயிருந்த போதிலும் ஒரு தாசனின், அதாவது அடிமையின் ரூபம் எடுத்துக்கொள்ள மனமோந்தவராய் இந்த பூவுலகத்திற்கு வந்தார். அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 42:1 கூறப்பட்டுள்ள இந்த தீர்க்க தரிசனமானது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18 மேற்கோளாக எடுத்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் அவருக்கு பிரியமானவருமாயிருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பூரணமான சித்தத்தை செய்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணினார். அது மாத்திரமல்ல, நற்சாட்சி கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அதன் பின்பு தேவ ஆவியானவர் மேல் தங்கியிருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய், நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சிரித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று ஏசாயா 42ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. நியாயம் என்பது நீதியானதும் சரியானதும் என்று வேறொரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவர் பிரஜாதிகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் இலக்கரிப்பதும் இல்லை, அதாவது தோல்வி அடைவதும் இல்லை, பதறுவதும் இல்லை, அதாவது அதைரியப்படுவதும் இல்லை என்று கூறுகிறது. இதற்கான மற்றொரு விளக்கத்தை நாம் பார்ப்போம் என்றால், அவர் தம்முடைய பலனில் குன்றிப்போனவராக தோல்வி அடைவதில்லை என்பதாகும். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவனுடைய நோக்கம் மீட்பின் கிரியையை நிறைவேற்றுவதாகும். மனிதன் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரமாய் போய் சாத்தானுக்கு அடிமையானான். அவனை மீட்டுக்கொள்ளும்படியாகவும் தேவனுடைய மகிமையானதும் நித்தியமானதுமான நோக்கத்திற்கு அவனை மீண்டும் கொண்டு வரும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே பலன் குன்றி போனவராக அவர் தோல்வியடைய மாட்டார் என்பதின் பொருள், எண்ணெய் குறைந்து போவதினால் ஒரு விளக்கு மங்கி எரிந்து கருப்படைந்து போவது போல அவர் ஒளி மங்கி தம்முடைய பிரகாசத்தை இழந்து போகிறவர் அல்ல. அணைந்து போகும் நிலையில் இருக்கும் ஒரு மெழுகுவர்த்தியின் திரி மங்கி எறிவது போல் அவர் மங்கி எறிகிறவரும் அல்ல என்பதாகும். அதற்கு பதிலாக அவர் தேவகுமாரன் என்ற தம்முடைய ஆழ்த்தத்துவத்தின் மகிமையால் ஜொலித்து பிரகாசித்து கொண்டிருப்பார். அவர் ஒருபோதும் தவறிப்போகாத மத்தியஸ்தராக தம்முடைய கிருபையின் பரிபூர்ணத்தில் பிரகாசிப்பார். அவர் தம்முடைய ஆவியினாலும் உலகத்திற்கு பிரஸ்தாபப்படுத்தும் தம்முடைய சுவிசேஷத்தினாலும் தம்முடைய ஜனங்களின் இருதயங்களில் பிரகாசித்து கொண்டிருப்பார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் தோல்வி அடைவதும் இல்லை, அதெரியப்படுவதும் இல்லை என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. ஆமருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலைப்படுத்து மட்டும் என்பதன் பொருளை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் நிறைவேற்ற வேண்டிய சகல கிரியைகளையும் நிறைவேற்றி முடித்த பின்னரே மரித்தார் என்பதாகும். வேறு வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டுமென்றால், அவர் மனிதனுடைய மீட்புக்காக கல்வாரி சிலுவையில் செய்து நிறைவேற்ற வேண்டிய சகலவற்றையும் செய்து நிறைவேற்றி முடித்த பின்புதான் முற்றிலும் திருப்தி அடைந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் தேவனுடைய நீதியின்படி இந்த உலகத்தின் பாவங்களுக்காக நியாயமாக செலுத்தப்பட வேண்டிய யாவற்றையும்
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிபூரணமாக செலுத்தி தீர்த்து விட்டார். அதன் பின்புதான் அவர் இவ்வுலகத்தில் தம்முடைய சுவிசேஷத்தை அனுப்பி அதை நிலைப்படுத்தினார். தம்முடைய ஜனங்களின் பாவங்களுக்காக தேவனுடைய நீதியின்படி செலுத்தப்பட வேண்டிய யாவற்றையும் அவர் முழுமையாக செலுத்தி தீர்த்தது மாத்திரமல்லாமல் தம்முடைய ஜனங்களுக்காக மீட்பின் கிரியையையும் நீதியின்படியே நிறைவேற்றி முடித்தார். இவ்விதமாக தாம் செய்து நிறைவேற்றிய தம்முடைய கிரியைகளில் பூரண திருப்தியை அவர் கண்டடைந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பார்ப்போம் என்றால் அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அதாவது அவருடைய உபதேசத்திற்கு, அவருடைய சுவிசேஷத்திற்கு, விசுவாசத்தின் உபதேசத்திற்கு தீவுகள் காத்திருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருத்தல் என்பது பரிசுத்த மத்தேயு 12:21 நாம் பார்க்கிறோமே, அவருடைய நாமத்தின் மேல் பிரஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது தீவுகளில் வாசமாயிருப்போர் அல்லது தூரத்தில் உள்ள தேசங்களில் இருப்பவர்கள், பிரஜாதிகள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு வாஞ்சையுள்ளவர்களாயிருந்து கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். தேவன் மனுஷனை எந்த நோக்கத்திற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்திற்கு அவனை மீண்டும் கொண்டு வரும்படியாக அவர் விசுவாச பிரமாணத்தை ரோமர் 3:27-28 நாம் பார்க்கிறோம், அல்லது சுவிசேஷத்தை அருளி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்பதை ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் கூறுவது போன்று இந்த சுவிசேஷத்தை அல்லது விசுவாசத்தின் பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்துக்கு செவிசாய்க்க வேண்டும். இந்த விசுவாசத்தின் உபதேசத்தை விசுவாசத்தின் ரகசியம் என்று நாம் கூறலாம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கிக்கப்படும் தேவ வசனத்தை கவனமாக கேட்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய செவிகள் விருத்த சேதனமடைந்ததாக இருக்க வேண்டும். யாருக்காகவோ சொல்லப்படுகிற செய்தி என்று சொல்லி ஏனோ தானவென்று நிர்விசாரமாய் இருப்பதல்ல. என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை என்று சொல்லி அதற்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்விதமாக அதற்கு செவி சாய்க்கிறவர்களின் இருதயத்தில் அது படிப்படியாக விசுவாசத்தை உருவாக்குகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பின் ஒவ்வொரு நிலையிலும், அதாவது ரட்சிப்பின் ஒவ்வொரு படியிலும் நமக்குள் விசுவாசம் பகிர்ந்தருளப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கு எதிராக அல்லது இதற்கு மாறாக நீங்களும் நானும் ஆரோக்கியமற்ற உபதேசத்திற்கு செவிசாய்க்கின்ற பொழுது அது தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதா? பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு 11 அப்போஸ்தலருடன் கூட எழுந்து நின்று தன்னுடைய வார்த்தைகளை உற்று கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் மனந்திரும்புதலின் உபதேசத்தை பிரசங்கித்த போது அதனுடைய பலனை நாம் அங்கே பார்க்கிறோம். அதன் பலனாக அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணர்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர் அவர்களுக்கு பிரசங்கித்ததற்கு முன்னர் மேல் வீட்டில் காத்திருந்த ஏறக்குறைய 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்துடன் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அந்த சமயத்தில் ஜனங்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணர்த்தப்படவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று தேவனுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை அவர்கள் கேட்டபோது மட்டுமே அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணர்த்தப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் கடுமையான பாடுகள் அனைத்தையும் சகித்தார். ஆனாலும் அவர் அதைரியப்படவில்லை. அவருக்கு விரோதமாய் எழும்பியவர்களில் எண்ணிக்கையை குறித்தோ, அவர்கள் அவருக்கு இழைத்த இன்னல்கள், அவர்களுடைய பயமுறுத்தல்கள், அவர்கள் மூலம் அவர் அனுபவித்த துன்பங்கள் ஆகியவற்றை குறித்தோ அவர் அதைரியப்படவே இல்லை. அவை மனுஷர் மூலம் அவருக்கு வந்த எதிர்ப்புகளாயிருந்தன. அன்றியும் ஆவிக்குரிய பிரகாரமான எதிர்ப்புகளை அவர் சந்திக்க வேண்டியதாயிருந்தது. பாவத்தோடும் உலகம் போன்றவற்றோடும் சாத்தானோடும் மரணத்தோடும் யுத்தம் பண்ணி அவற்றை ஜெயிக்க வேண்டியதாயிருந்தது. ஆனாலும் அவர் அதைரியப்படவில்லை. பூரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய பாவங்களெல்லாம் சுமத்தப்பட்ட போது நம்முடைய பாவங்களின் பாரத்தினால் அவர் முறிந்து போகவில்லை. அவர் தேவனுடைய கோபாக்கினை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. மனித குலமாகிய நம்மீது நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வரவேண்டிய அனைத்து தண்டனைகளும் அவர் மேல் செலுத்தப்பட்டது.
ஆனாலும் அவர் அதைரியப்படவில்லை, அவர் முறிந்து போகவும் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே அவற்றை அவர் வலிமை வாய்ந்த தைரியத்தோடும் மன உறுதியோடு சந்தித்தபடியினால் ஒன்றுமே அவரை எதிர்த்து நிற்கவோ அவரை மேற்கொள்ளவோ முடியவில்லை. அவர் அதையே உனக்கும் எனக்கும் செய்ய விரும்புகிறார். எனவேதான் முதலாக அவர் இந்த விசுவாசத்தின் உபதேசத்தை, விசுவாச பிரமாணத்தை பகிர்ந்தளிக்கிறார். அதன் மூலம் நீங்களும் நானும் அவருடைய நீதியினால் நீதிமான்களாக்கப்படும் அனுபவத்தை அடைந்து கொள்ளுகிறோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. தேவரீர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கும்படியான கிருபையை கொடுத்தீர். நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் நீர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. உம்முடைய சத்திய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆம் தகப்பனே, இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் தொடர்ந்து பலிதமாகத்தக்கதாக ஆண்டவருடைய தாசர்களாய் நாங்கள் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய கிருபையையும் வழிநடத்தலையும் கட்டளையிட்டறலும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.